வாங்கிக்கோ வாங்கிக்கோன்னு சொன்னேன். காலையில கொண்டு போயிட்டு கடங்காரங்கிட்ட மொத்தமா செட்டில் பண்ணிரு. லாபம் இருக்குமான்லாம் தெரியாது, ஆனா கடன் அடைக்கிறதுக்கு கரெக்டா இருக்கும். வாங்கிக்கோன்னு சொன்னேன். வீரா, என்ன? சாரி வீரா, சாரி. நான் ஏதோ பெருசா மாட்டிப்பேன்னு ரொம்ப பயந்துட்டேன். பணத்தை கொடுக்குறேன்னு வாக்கு கொடுத்துட்டேன். கொடுத்த வாக்க காப்பாற்ற முடியாதுன்னு கடங்காரன் நம்ம வீட்டு முன்னாடி வந்து கத்திடுவானோன்னு நானா நிறைய யோசிச்சிட்டேன். அந்த கோபத்துல தான் நான் உன்னை கத்திட்டேன். சாரி சாரி. சரி சரி, விடு விடு. சரி, இப்ப கோபம் குறைஞ்சிருச்சா? எப்படி? நீ கோவத்துல என்ன வேணாலும் பேசுவ. நீ சாரின்னு சொன்னதும் நான் அப்படியே மறந்து உன்னை மன்னிச்சிடணும் இல்ல? நான் தான் சொல்றேன்ல, கோவத்துல தெரியாம பேசிட்டேன். எப்படி தெரியாம நான் வேணா உன்னை 4 ஆற விடுறேன், வாங்கிட்டு சும்மா இருந்துருவியா? உனக்கு கோவம் வராது? இப்ப என்ன, நான் பேசினதுக்கு என்ன அரையணுமா? அரை கூட 4 அடி வேணா கூட அடிச்சுக்கோ. மாறா, ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சுக்கோ. 2.5 மணி நேரம் சினிமால கூட 5 நிமிஷம் தான் பாட்டு. அந்த பாட்டுல ஒருத்தவங்க மிடில் கிளாஸ்ல இருந்து அப்பர் கிளாஸுக்கு முன்னேறி போகலாம். ஆனா வாழ்க்கை அப்படி கிடையாது. எல்லாம் பொறுமையா மெதுவாதான் நடக்கும். நம்ம என்ன லாட்டரி டிக்கெட்டா வாங்கிருக்கோம் ஒரே நாள் அப்படியே கோடீஸ்வரனா மாறுறதுக்கு? இது பிசினஸ் டா. உன் அப்பா காவேரி டெக்ஸ்டைல்ஸ் அவ்வளவு பெரிய கடை நடத்திட்டு இருக்காருல, அவரு ஊர்ல இருந்து வந்ததுமே இதே மாதிரி பெரிய கடை கட்டிட்டாரா? இல்லல்ல, படிப்படியா தானே முன்னேறினாரு. நீயும் அதை பாத்திருக்கல. உன் அப்பா கிட்ட இருக்கிற எல்லா குணமும் உன்கிட்ட இருக்கு மாறா. ஆனா நிதானம் இல்ல. ஏன்? நிதானம்லாம் இருக்குதான், ஆனா அந்த நேரத்துல இல்ல மாறா, நீ அவசரப்படுற. இதே சிச்சுவேஷன் உங்க அப்பாவுக்கு வந்திருந்தா அவர் என்ன பண்ணிருப்பாரு? நீ பண்ணதான் பண்ணிருப்பாரு. தெரியுதுல? அப்போ நீயுமே அவர் மாதிரி தானே யோசிச்சிருக்கணும். இங்க பாரு, எப்பவும் ஒரு பிரச்சனை உன் முன்னாடி வந்துச்சுன்னா அந்த பிரச்சனையை பார்த்து கோவப்படக்கூடாது, பதிலுக்கு பயந்து ஓடக்கூடாது. அதை எப்படி சரி பண்ணுங்கிறத தான் நீ யோசிக்கணும்.